உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அட்டகாசமான 30 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சு தான். எவ்வளவு பணம் வந்தாலும் பணத்தை சேமிக்கவே முடியலையா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது, எங்கே சேவ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுற சில சீக்ரெட் டிப்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த 30 நாள் சேலஞ்ச் முடிஞ்ச உடனே உங்களாலையும் பணத்தை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சேவ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளவு குறைவாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இந்த 30 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 30 நாளில் முதல் நாள் 300 ரூபாய் சேமிக்க போகிறோம். ரெண்டாவது நாள் 300 ரூபாய், மூணாவது நாள் 300 ரூபாய், நாலாவது நாள் 300 ரூபாய். இது மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாயாக எடுத்து வைக்கிறோம். இந்த முதல் 10 நாள் நம்ம சேமித்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3000 ரூபாய். அடுத்ததாக 11ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 150 ரூபாயாக எடுத்து வைக்கணும். இந்த 10 நாளைக்கு நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டு 1500 ரூபாய். அடுத்து 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 50 ரூபாயாக டெய்லியும் எடுத்து வைக்கணும். இந்த 10 நாளைக்கு மட்டும் நம்ம சேமித்தது 500 ரூபாய். மொத்தம் 30 நாளைக்கு முதல் 10 நாளில் 3000 ரூபாய் சேர்த்துருப்போம். அடுத்த 10 நாளில் 1500 ரூபாய் சேர்த்துருப்போம். கடைசி 10 நாளில் 500 ரூபாய் சேர்த்துருப்போம். மொத்தமாக 30 நாளைக்கு 5000 ரூபாய் சேர்த்துருப்போம். எதுக்காக நான் 10 நாளைக்கு 300 ரூபாயும் அடுத்த 10 நாளைக்கு 150ம் அடுத்த 10 நாளைக்கு 50 ரூபாயும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மாத சம்பளம் 10 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற பணம் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் சேமிப்பையும் குறைச்சிருக்கேன். இந்த 5000 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய தொகையாக இல்லைனாலும் நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிக்கும் போது கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது நம்ம டெய்லியும் எவ்வளோ பணம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த டெய்லியும் சேமிக்கிற பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. என்னதான் பொண்ணுங்க படித்து வேலைக்கு போனாலும் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இருக்காது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் சேவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 1, நோ ஸ்பெண்டிங் டே. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் 1 இல்லை 2 டைம் அதை கட் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, கிராசரிஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கடைக்கு போக முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு வாங்க பாருங்கள். எதுக்கு லிஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லிஸ்ட்டு போடலைன்னா கடையில் போய் வாங்கும்போது நமக்கு தேவையில்லாத பொருளை கூட வாங்குவோம். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்க முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். டிப் நம்பர் 3, கிராசரி வாங்க போக முன்னாடி வீட்டில் என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டில் பேஸ்ட் இருக்கா இல்லை சோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்தில் வீட்டில் இருக்கிற பொருளையே திரும்பியும் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லாத பொருளை வாங்காமலே மறுபடியும் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 4, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிளானில் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம், காசு எதில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போல்லாம் எல்லா வீட்லேயுமே மினிமம் 2 மொபைல் இருக்குது. டிப் நம்பர் 5, இம்பல்ஸ் பை பண்ணாதீங்க. எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. அப்படி பண்ணால் நிறைய தேவையில்லாத பொருள் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். நானுமே இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி தப்பை தான் பண்ணேன். கடையில் ஏதாவது ஒரு பொருள் நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஆனால் நான் இப்போ இந்த தப்பை சரி பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி 30 டேஸில் 5000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம். இந்த பணத்தை மாதம் மாதம் எங்கே சேஃபாக வைக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனலில்
மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸு, இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 5000 மாதம் மாதம் சேமிக்க முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற பணத்தை கையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் பணத்தை சேமித்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த பணத்தில் நீங்கள் நகையாக சேர்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் போய் நகைச்சீட்டு சேர்ந்துருங்க. இந்த நகைச்சீட்டில் மாதம் மாதம் 5000 போடுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளால் 60,000 ரூபா சேர்த்துருக்க முடியும். இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலைக்கு இந்த 60,000 ரூபாய்க்கு என்ன நம்மளால் நகை எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த 60,000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அந்த நகையை வாங்குங்க. எதையுமே பெருசாக நம்மளால் வாங்க முடியாது. சின்ன சின்னதாக எதையும் ஆரம்பித்தாதான் நம்மளால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். எடுத்த உடனேயே எதையும் செஞ்சிட முடியாது. சேவிங்ஸே இல்லாமல் இருந்ததுக்கு இந்த 60,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை தான்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் மெத்தட் ஆர்டி போடுறது. இதை பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எது உங்களுக்கு வசதியோ அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டியில் ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே எஃப்டியாக மாற்றிக்கலாம். மாதம் மாதம் ஆர்டியில் 5000 போட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு 60,000 ஆகும். இந்த 60,000 ரூபாயை அப்படியே எடுத்து எஃப்டியாக மாற்றி விட்டுருங்க. இந்த மெத்தடை நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 60,000 இன்ட்டு 5 இயர்ஸ்னு போட்டோன்னா 3 லட்ச ரூபாய் வரும். தேர்டு மெத்தட், மாதம் மாதம் இந்த 5000 ரூபாய்க்கு கோல்டு காயின் ஒன்று வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். இன்னைக்கு கோல்டோட 1 கிராம் ரேட்டு 11,500 ரூபாய் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளால் 1/2 கிராம் அளவுக்கு கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ண முடியும். ஃபோர்த்து மெத்தட், நம்பிக்கையான இடத்துல சீட்டு கட்டுறது. இது ஏலச்சீட்டு இல்லை குலுக்கல் சீட்டு இந்த மாதிரி இருக்கும். இது மாதத்துக்கு 5000 கட்டுறோம் அப்படின்னா 20 மாதம் அப்படின்னா அது 1 லட்ச ரூபாய் சீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீட்டு கட்டணும் அப்படின்னா நம்மளோட அவசர தேவைகளுக்கு யாருக்கிட்டேயும் போய் நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஃபிஃப்த்து மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5000 ரூபாயும் ஒரே இடத்துல சேவ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேவ் பண்ணுறது. ஆர்டிக்கு ஒரு 1000, நகைச்சீட்டுக்கு ஒரு 2000, கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஒரு 2000, இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். எதுக்காக நம்ம இப்படி பிரித்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்டி எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நகைச்சீட்டு அப்படி கிடையாது. 11 மாதம் அப்படின்னா அந்த 11 மாதமும் நம்ம கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி கோல்டு காயின் வாங்குறது ஒரு மாதம் வாங்கலாம், இல்லை ஒரு மாதம் வாங்காமல் விடலாம். இதில் எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. நம்ம தான் சேவிங்ஸை ஹேபிட்டாக மாற்றுறதுக்காக கம்பல்சரியாக அதை பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம பிரித்து சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அடுத்ததாக இப்போ நான் சேவ் பண்ணுற சீக்ரெட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு ஒரு ஆர்டி போட்டுட்டு 1 இயர்க்கு அப்புறமா அந்த ஆர்டியை அப்படியே எஃப்டியாக மாற்றிடுவேன். இதை என்னோட எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ஆர்டி போடுறதையுமே நான் ஒரு ஆர்டி மட்டும் போட மாட்டேன், 2 இல்லை 3 போடுவேன். அடுத்ததாக கோல்ட் பீஸில் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுவேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க, அதை சொல்கிறேன். அப்புறம் சிப்பில் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த 30 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸ் ஹேபிட்டையே மாற்றும். இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ப்ராக்டிக்கல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் அண்ட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.